ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு கூட்டம் கூட்டமா நிறைய மாணவர்கள் வர்றாங்க. அந்த கூட்டத்துல இன்ஜினியரிங் படிச்சு வெளியில போயில ஒரு சில பேருக்கு தான் இன்ஜினியரிங்ல வேலையே கிடைக்குது. அந்த ஒரு சில பேர்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்படி என்ன இந்த வீடியோல சொல்ல போறேன்னா, இந்திய கல்வி அமைச்சகத்திலிருந்து வருட வருடம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னு ஒன்று வெளியாகுது. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது நீங்க எந்த கல்லூரிகள்லாம் தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். 2016ஆம் ஆண்டு முதல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வெளியாகுது. இது வழியா இந்த மாதிரி கல்லூரிகளை நம்ம தேர்வு பண்ணா நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் அவங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங் யாரு கொடுக்குறது, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து வருட வருடம் வெளியிடுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கிட்டத்தட்ட சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன், அப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நான் இப்போ பிரித்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜி. அதாவதுங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வேலையில் ஒரு தரமான இன்ஸ்டிடியூஷன், ஒரு நல்ல கல்லூரி, ஏன்னா வந்து ஒரு கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்றோம்னா அது நம்ம வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கல்லூரிடா சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நம்ம கல்வி அமைச்சகத்திலிருந்து 2016 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னா நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏகப்பட்ட தரவாய்வுகளுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் எவ்வளோ ஒட்டு மொத்தமாக வந்து எவ்வளோ சீட்டு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது, அங்கே எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகுறாங்க, அங்கே எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸுக்கு எத்தனை பேர் போகிறாங்க, அப்புறம் வந்து ஃபினான்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னதுக்கெல்லாம் எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க, லேபுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, மற்ற பிளேஸ்மெண்ட் செல்லு, ஏகப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா அந்த காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஏகப்பட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு பல தரவாய்களுக்கு அப்புறம் நமக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எல்லாமே வருது. எல்லா படிப்புகளுக்குமே வெளியிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது என்ன, டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் இங்கே நிறையா இருக்குல்ல, அதில் இப்போ கோயம்புத்தூர் ரீஜன், நான் சென்னையில் படிக்க போகிறேன், கோயம்புத்தூரில் படிக்க போகிறேன், சென்னையில் படிக்க போகிறேன்னு நிறைய மாணவர்கள் இருப்பீங்க. இது இல்லாமல் மற்ற அதர் டிஸ்ட்ரிக்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் எந்தெந்த கல்லூரிகள் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இப்போ நம்ம சொல்ல போகிறது 2024 ரிப்போர்ட்டு 2025 கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் தான் வெளியாகும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம 2024 ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எந்தெந்த கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது இந்தியா முழுக்க வெளியாகிற ஒரு ரேங்கிங். நீங்கள் வாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியாகுதுன்னு நினைக்க வேணாம். இந்தியா முழுக்க வெளியான இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் அவங்க வந்து டைப்பாக பிரிச்சிடுறாங்க. அதாவது டாப் 100 ஒரு லிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 101 150 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு, 151 200 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு, 200 300 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு புரியணும்ல, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு எந்தெந்த காலேஜெல்லாம் வருது, அந்த கவுன்சிலிங் கோடோட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை ரீஜனை பார்த்துடலாம். இப்போ சென்னை ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தான் இடம் பிடிச்சிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டினா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி தனியாக இது ஒன்று மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டின்னு கிடையாது. இங்கே வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அதாவது சிஇஜி கேம்பஸு, அப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸு, அப்புறம் சாப் கேம்பஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இந்த 4 கேம்பஸும் சேர்ந்தது தான் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த 4 கேம்பஸுக்கும் கவுன்சிலிங் கோடை கொடுத்துருக்கேன். இதில் கண்டிப்பாக எந்த கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான காலேஜ், அது நம்ம சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்லூரி தான். இந்த 2 கல்லூரிகள் மட்டும்தான் ஒரு டாப் 100க்குள்ளே இடம் பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து சென்னை ரீஜனில் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த 3 கல்லூரிகளும் 100 150 அந்த ரேங்க் பேண்டுக்குள்ளே வந்திருக்குது. 3மே சேம் தான். நீங்கள் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு குழம்ப வேண்டியதில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்,
ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் பேண்டுக்குள்ள வருது. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்எம்கேவோட இன்னொரு கேம்பஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது எல்லாமே 200லேருந்து 300 ரேங்க் பேண்டுக்குள்ளே வந்த காலேஜ். இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், சென்னை போகிறீங்களா, இந்த காலேஜ் ஒரு காலேஜை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எந்த கோர்ஸ் இருந்தாலும் எடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். ஓகே, இது அப்படியே சென்னை டாபிக் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் அதாவது டாப் 300க்குள்ளே எந்தெந்த காலேஜ் வந்திருக்குன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த 2 கல்லூரியும் தான் டாப் 100க்குள்ளே இடம் பிடிச்சிருக்கு. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச், அதாவது பிஎஸ்சி ஐடெக், இந்த 3 கேம்பஸும் இந்த ரேங்க்குள்ளே வந்திருக்கு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கல்லூரிகள் இந்த ரேங்க் பேண்டுக்குள்ளே வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் உள்ளது. அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரிகள் கோயம்புத்தூரில் இடம் பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்னதில் எந்த கல்லூரியுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தால். ஏன்னா இது எல்லாமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்திய அரசாங்கத்தால் நம்ம கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ரேங்கிங்கில் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அதனால மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம சென்னையும் கோயம்புத்தூரும் பார்த்தாச்சு. அடுத்த அதர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது மற்ற மாவட்டங்களில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இடம் பிடிச்சிருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். அதன்படி பார்த்தோன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்குது. அடுத்து மெப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் இருக்குது. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய மதுரையில் இருக்குது. இந்த 3 காலேஜும் 100லேருந்து 150 வரைக்கும் அந்த ரேங்க்குள்ளே வந்திருக்கு. அடுத்து 151லேருந்து 200 வரைக்கும் எந்த கல்லூரியில் இடம் பிடிச்சிருக்கு? நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்குது. அப்புறம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சேலத்தில் இருக்குது. அடுத்து 200 ரேங்க்லேருந்து 300 ரேங்க்குள்ளே இடம் பிடிச்ச கல்லூரிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்குது. கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம சமயபுரத்தில் திருச்சியில் இருக்குது. அதே போல் இன்னொரு கேம்பஸ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே திருச்சியில் தான் இருக்குது. அடுத்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து திருச்செங்கோட்டில் இருக்குது. அடுத்து எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்குது. அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது திண்டுக்கல்லில் இருக்குது. இப்போது மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ தரவாய்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்லலை, இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வருடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு அவங்க விண்ணப்பிப்பாங்க. விண்ணப்பிக்கையில் அவங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அந்த கல்லூரிகளில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க, கிராஜுவேட் ஆனதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எவ்வளோ வந்து மீடியம் சேலரி கிடைச்சிருக்கு, என்னென்ன லேபுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு பண்ணனால தான் நம்ம இந்திய அரசாங்கமே இந்த கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இந்த மாதிரியான கல்லூரிகளில் படிங்க. இந்த நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல வேலை கிடைக்கலன்னு, அந்த வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு உங்களை வந்து 4 வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் போகையில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோட நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி எல்லார்ட்டையும் இந்த வீடியோவை சொல்லி கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். நான் இது இப்போ போட்டது இல்லைங்க, ஆல்ரெடியே நான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ கரண்டான சுச்சுவேஷன், ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே இப்போ தான் எந்த கல்லூரியில் சேரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ அதுக்கு கரெக்டான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய் டிடிஜிஸ். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சில நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். பர்சனலாக நம்மக்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். பாய்.